அந்த அடர்ந்த காட்டின் ராஜா சிங்காரவேலன். அவனுக்கு ஒரு அசைக்க முடியாத கர்வம் இருந்தது. இந்த காட்டில் தன்னை மிஞ்சிய வீரன் யாரும் இல்லை என்பது அவன் எண்ணம். ஒரு நாள் காட்டின் ஓரத்தில் இருந்த ஒரு பழைய குகையை பற்றி சில செய்திகள் அவன் காதுக்கு வந்தன. என்னது, இந்த காட்டுக்கே நான் தான் ராஜா? எனக்கு தெரியாமல் ஒரு மர்ம குகையா? அங்கே என்னை விட பெரிய ஒரு மிருகம் இருப்பதாக பேசிக் கொள்கிறார்களா? இன்றே அதன் கதையை முடிக்கிறேன். சிங்கம் ஆவேசமாக குகைக்குள் நுழைந்தது. அந்த குகையின் சுவர்கள் வைரத்தைப் போல ஜொலித்தன. உள்ளே சென்ற சிங்கத்திற்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. என்ன இது? எனக்கு முன்னால் நூற்றுக்கணக்கான சிங்கங்களா? இவை எங்கிருந்து வந்தன? என்னை பார்த்தே பற்களை காட்டுகின்றனவே. நில்லுங்கள், இதோ வருகிறேன். சிங்கம் கோபத்தில் உரக்க கத்தியது. குகையின் எதிரொலியால் அந்த சத்தம் 100 மடங்கு பலமாக திரும்ப கேட்டது. சிங்கம் ஆத்திரமாக, அடே, என்னையே எதிர்த்து கர்ச்சிப்பாயா? இதோ பார் என் பலத்தை. சிங்கம் ஆவேசமாக எதிரே இருந்த உருவத்தின் மீது பாய்ந்தது. ஆனால் அது ஒரு கண்ணாடி சுவர் என்பதை அறியாமல் மோதியதால் பலத்த காயமடைந்து ரத்தம் சொட்ட சொட்ட கீழே விழுந்தது. என்னை விட பெரிய படை இங்கே இருக்கிறது என்று மரண பயத்தில் நடுங்கியது சிங்கம். அப்போது அங்கு வந்த புத்திசாலி குரங்குமணி சிங்கத்தின் நிலையை பார்த்தது. குரங்கு சொன்னது, பதறாதீர்கள். அங்கே இருப்பது உங்கள் எதிரிகள் அல்ல. நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதையே இந்த குகை உங்களுக்கு திருப்பித் தருகிறது. ஒருமுறை உங்கள் கோபத்தை விட்டுவிட்டு அன்போடு சிரித்துப் பாருங்களேன். சிங்கம் தயக்கத்துடன் எழுந்தது. வலியை பொறுத்து கொண்டு தன் பிம்பத்தை பார்த்து மெல்லச் சிரித்தது. என்ன ஆச்சரியம்! எதிரே இருந்த 100 சிங்கங்களும் அன்போடு சிரித்தன. சிங்கம் பணிவோடு தலைவணங்கியது. அவைகளும் தலைவணங்கின. புரிந்துவிட்டது மணி. நான் கோபத்தை காட்டிய போது இந்த குகை எனக்கு கோபத்தை தந்தது. நான் அன்பை காட்டிய போது அதுவே எனக்கு திரும்ப கிடைக்கிறது. இனி என் கர்வம் அழிந்தது. நண்பர்களே, நம் வாழ்க்கையும் இந்த குகையை போன்ற ஒரு கண்ணாடிதான். நீங்கள் மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறீர்களோ அது மரியாதையாக இருக்கட்டும் அல்லது வெறுப்பாக இருக்கட்டும், அது பல மடங்காக உங்களிடமே திரும்ப வரும். அன்பை விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான மற்றும் நீதி கதைகளுக்கு நமது VDI ஸ்டோரிஸ் டிவி சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்.